இன்னைக்கு உலக நாடுகள்ல பல நாடுகள் போர்ல இருக்கு. ஈரான், அமெரிக்கா மிகப்பெரிய போர்ல இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ரொம்ப உயர்ந்துரும். அடுத்தது பெட்ரோல், டீசல் விலை எல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். உலக நாடுகள்ல பொருளாதாரம் ரொம்ப சிதைஞ்சு போயிரும். நாட்டோட வளர்ச்சி எல்லா நாடோட வளர்ச்சியும் இந்த கச்சா எண்ணெயில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய அரசியல் உலக அளவுல இருந்தாலும் ஒரு சில தற்குறி கூட்டங்களை நம்ம பேசிதான் ஆக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தஞ்சாவூர்ல இந்த விஜய் என்கிற தற்குறி தலைவன் பேசினதை நம்ம இன்னைக்கு விமர்சனம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு நாட்டுல இந்த மாதிரியான ஒருத்தன் உருவாகவே கூடாது. அவனை வளரும் போதே வேரோடு அறுத்தெறியது தான் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் நல்லது. எதற்காக அப்படி சொல்றோம்னா, தாம் புருஷனையே பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தாம் பெத்த பிள்ளையவே பிடிக்காது, என் பொண்ணை கூட எனக்கு பிடிக்காதுங்க, என் பொண்ணை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இல்ல என் குழந்தை செத்தது பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜய்க்காக செத்தது செத்து போயிட்டான் அது எனக்கு பெருமை அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கிட்ட நாகரிகமா பேசணும், நாகரிகமான அரசியல் உரையாடல் வைக்கணும், நாகரிகமான ஒரு விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம தான் ஒரு முட்டாள். அப்போ இவங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறத விட்ட வேற வழி இல்லை. ஸோ வெல்கம் டு இயல் மீடியா. சப்ஸ்கிரைப் மை சேனல். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு விஜயை பத்தி தான் முழு காணொலியும் இருக்க போகுது. தஞ்சாவூர்ல இந்த தற்கொலை தலைவன் பேசுறான். நான் வந்து நான் ஒரு விவசாயியின் மகனா பிறந்திருக்கணும் அப்படின்னு பேசுறான். விவசாயியின் மகனா அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பேசுறான். நாம் என்ன சொல்றோம், அடுத்த ஜென்மம் வரைக்கும் ஏன்பா காத்திருக்கிற, இந்த ஜென்மத்திலேயே நீ விவசாயியா போலாம். சரி, அதுல உனக்கு ஒரு பெருமை இருக்குதுன்னா அதுல என்ன போய் பெருமை? எந்த குடியில் பிறக்கிறதும், எந்த சாதியில் பிறக்கிறதும், எந்த தொழில் செய்யறவனாக பிறக்கிறதும் பெருமை கிடையாது. எங்க பிறந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம், மக்களுக்கு என்ன செஞ்சோம், சமூகத்துக்கு என்ன செஞ்சோம், நம்மளால பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு நம்மளால என்ன பயன், நம்ம எதை செய்ய முற்பட்டோம், அதனால பலனடைந்தவர்கள் எத்தனை, இல்லை யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் என்ன குரல் கொடுக்குறோம், இதுதான் ஒரு பெருமையை தேடித்தருமா தவிர நான் விவசாயிய பிறந்தா எனக்கு பெருமை, இந்த மஞ்சள் அரிக்கிற வேறையெல்லாம் வேற எங்கேயோ வச்சு, ஏன்னா அதுக்குன்னு ஒன்று வச்சிருக்க நீ, அந்த திரி கூட சேர்ந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆனா இங்க டெல்டா மாவட்டத்துல மஞ்சள் அரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். நீ விவசாயிய பண்ற அப்படின்னு இவனுடைய கொடி சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்த கொடி. அந்த துண்டு தான் எல்லாரும் போட்டு திரியிறான். இவன் மட்டும் தஞ்சாவூர்ல வந்ததும் பச்சை துண்டு யோக்கியன். யோக்கியவன் தான் வரான். அதான் சொல்லுவாங்களே, யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ள வையும்பாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு யோகியக்காரன். தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் அப்படிங்கிறதுனால விவசாயிகளை கவர்றான் இவரு. விவசாயிகளை கவரணும்னு நினைக்கிறவன் நீயே, விவசாயிகள் எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பார். அண்ணா ஹசாரேன்னு ஒரு குருட்டு பையன், ஒரு திருட்டு பையன், அவன் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் உண்ணாவிரதம் இருந்தான். அதுக்கு நீங்க போனீங்கல்ல, சரி ரைட்டு. இந்த விவசாய சட்டம் வந்ததுல மோடி கொண்டு வந்தாரு, 1.5 வருஷம் போராடினாங்கல்ல பஞ்சாப் விவசாயிகள் எல்லாம் போராடினாங்க. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க, எல்லா நாட்டுல இருந்தும் எல்லா மாநிலத்தில இருந்தும் விவசாயிகள் போய் டெல்லியை நோக்கி போய் போராட்டத்தில் இறங்கினாங்க. நிறைய பேர் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய பேர் போனாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எவனும் போனதாக எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. நீயும் போகலையே. அட்லீஸ்ட் அதற்கு ஆதரவு, எதிர்ப்பு எதையா ஒண்ணு ஒரு சோசியல் மீடியாவில் எதையாவது பண்ணிருப்பியா, இல்லை யாருக்கா ஒரு பேட்டி கொடுத்துருப்பியா, ஏதாவது பேசியிருப்பியா? இல்லையே. இங்க தமிழ்நாட்டுல இருந்து விவசாயிகள் போய் சந்தன் மந்தர்ல இதே மோடி கவர்மெண்ட்ல அம்மனமா, அரை நிறுவனமா, எலிக்கறி சாப்பிட்றது, எலும்புகளை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நூதன போராட்டங்கள்லாம் நடத்தினாங்களே, நீ எங்க மயிர பிடிக்கிட்டு இருந்த? நீ எங்க மயிர பிடிக்கிட்டு இருந்த? இல்லையா, எந்த நாயை நக்கிட்டு இருந்த? எதுல எந்த நாய் கூட சுத்திட்டு இருந்த? நீ நீ கூத்தியாவோட கெதியானுக்கு இருந்தா அப்பா அம்மா கூட கண்ணுக்கு தெரியாது. ஏன் கட்டின பொண்டாட்டி கூட கண்ணுக்கு தெரியாது. பெத்த பிள்ளையோட வளர்ச்சியை கொண்டாட உனக்கு மனசு இல்லை.
உனக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் தான் அப்பனுடைய எந்த ஒரு செல்வாக்கும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய திறமைக்கு எனக்கு வேலை வேணும்னு போராடி ஒரு சாதாரண இடத்துல சென்னையில உள்ளபடியே உன்ன அந்த மாதிரி தெருவுல நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துருந்தாருன்னா எஸ்ஏசி வந்து நீ ஒழுங்கான ஆளா வந்திருப்ப. இன்னைக்கு உன் மகன் தெருவில் நிக்கிறான். அவன் போய் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஏறி இறங்கி சான்ஸ் கொடுங்கன்னு கதை சொல்லி இன்னைக்கு வந்து அவன் ஒரு படத்தை தயாரிக்கிறான். படத்துக்கு பூஜை போடுறாங்க. தன்னுடைய சொந்த உழைப்புல தன்னுடைய மகன் டைரக்டரா இருக்கிறான். நீ இது வரைக்கும் நடிகனை தவிர நடிகனுக்கு அடுத்தபடியா நீ போனதே கிடையாது. உனக்கு அப்புறமா வந்த பல நடிகர்கள் டைரக்டர் ஆயிட்டான். நடிகர் டைரக்டர் தனுஷே எடுத்துக்காங்க. டைரக்டர் நடிகர் தனுஷ் வந்து தயாரிச்சு அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படத்தை தயாரிச்சிட்டாரு. தயாரிப்பாளர் இயக்குனர் தனுஷ். நீ டைரக்ஷன் பண்றதுக்கு உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சினிமா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை டைரக்ட் டெலிவரி பண்ண மட்டும்தான் உனக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது. அப்ப டைரக்ஷன்றது எவ்வளவு கஷ்டம். அப்போ மகன் ஒரு மிகப்பெரிய இலக்கு அடைஞ்சிருக்கிறான். ஒரு படத்துக்கு பூஜை போடுறான். அங்க போய் நீ நிக்கணுமா இல்லையா? தன் மகனுடைய வளர்ச்சியில நான் நிக்கணும். அவன் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்குற விழா போய் நிக்கணுமா இல்லையா? நிஜமாவே உனக்கு தானே பிறந்தான். இல்ல நீ தான் அவனை கொஞ்சிருப்ப. என் மகன் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சிருப்பில்ல. மகள் அப்பா தான் எப்பயுமே வந்து இந்த மகள்களுக்கெல்லாம் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பான்னா ரொம்ப அம்மாக்களுக்கு பிடிச்சவங்க மகனாகவும், இந்த பெண் பிள்ளைகள் வந்து எப்பயுமே அப்பா மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். அப்படியாப்பட்ட பெண் பிள்ளை அந்த பொண்ணு படிச்சு முடிச்ச அந்த பட்டமளிப்பு விழாவில் போய் நீ கூட கலந்துக்கலையே. இது எதுக்கும் வரல. சரி, அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ அவங்க அது அவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் ஏதோ ஒண்ணு ஒரு விசேஷம் நடக்குது வீட்டுல, போகணும்ல. அதுக்கு நீ கலந்துக்க மாட்ட. இது எதுக்குமே கலந்துக்க மாட்டேன். ஆனா ஒரு நடிகையோட இங்க இருந்து கோவாக்கு சார்ட்டர் பிளைட்ல போக மட்டும் உனக்கு தெரியும். ம் கீர்த்தி சுரேஷோட வீட்டுல வந்து தலை பொங்கல். நல்லா கேட்டுக்கங்க. அவ கல்யாணம் பண்ணா அவளுக்கு தலை பொங்கல் அவங்க வீட்டுல. இவருக்கு என்ன அங்க புடுங்குற வேலை? அவங்க வீட்டு பொங்கலுக்கு இந்த நாய்க்கு என்ன வேலை அங்க? ஆனா அவங்க வீட்டு பொங்கலுக்கு போல. பொங்கலுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போல, அவங்க குழந்தைங்களை பார்க்க போல, அவங்க பொண்டாட்டி கூட போகல. எதுவுமே வந்து ஒரு 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 அக்கறை கிடையாது. குடும்பத்தின் மேல ஒரு அக்கறை கிடையாது. இந்த குடும்பத்தின் மேலே அக்கறை இல்லாதவன் எப்படி நாட்டுடைய மக்கள் மேல ஒரு அக்கறை வரும்? எனக்கு எதுவும் புரியல. ஆனா இதை நம்ம எவ்வளவு கத்தி சொன்னாலும், எவ்வளவு ஜனநாயக முறைப்படி நம்ம சொன்னாலும், இந்த தற்கூரி கூட்டங்கள் கடைசி வரைக்கும் விஜய் விஜய் விஜய்னே சுத்தும். ஏன் அப்படின்னா அதுங்களுக்கு அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி யாரு மேலேயும் கவலை கிடையாது. யாரு செத்தாலும் கவலை கிடையாது. இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஒரு ஆட்டம் வெறியாட்டம் ஆடி இருக்கிறானுங்க. உண்மையிலேயே தஞ்சாவூர்ல இருக்கிற சாமானிய மனிதர்கள் இவனாட்டம் ஒரு தற்குறி, இவனாட்டம் ஒரு தருதல நாய்ங்க யாரும் கிடையாது. இந்த தருதல நாய்களுக்கு எல்லாம் வந்து ஆட்சியரியாரன் கையில போய் சேர்ந்துருச்சுன்னா நம்மளால இந்த தஞ்சாவூர் மண்ணில் நிம்மதியா வாழவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல போயிட்டாங்க. ஏன்னா காரை எவன் வீட்டுக்காரையோ அவன் சம்பாரிச்சு அவன் லோனை போட்டு அவன் வந்து சிபில் ஸ்கோர் இல்லை அது இல்லைன்னு 10 லோன் கம்பெனியில ஏறி இறங்கி எனக்கு அங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி காரை வாங்கி நிறுத்திருக்கிறான். அந்த காரு மேல ஏறி ஜங்கு பொங்குன்னு குதிச்சு விஜய் பாக்குறான்னு கார் கண்ணாடி எல்லாம் உடச்சு விட்டானு. அது மட்டும் இவனுங்க செத்தா ஆச்சு போகட்டும். டூ வீலர்ல இவனுக்கு போறனால சாமானியனா அவன் ஏதோ நல்லது கெட்டதுக்கு போறவனை எல்லாத்தையும் இடிச்சு அவனை கீழே போட்டு அவன் மண்டையை உடைச்சு அப்படி சாதாரண மக்கள் பல பேர் அடிபட்டான். அதுலயும் பாத்தீங்கன்னா 50 பேர் ஏற்கனவே விஜயை பார்க்க போய் இல்ல எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். 50 பேர், அதாவது விஜய் ஒரு கூட்டத்தை கூட்டி இது வரைக்கும் செத்தவங்களுடைய எண்ணிக்கை 50. இன்னைக்கு தஞ்சாவூர்ல 2 எக்ஸ்ட்ரா ஏறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சாகக்கூடாது, அந்த 2 பேரும் மீண்டு வரணும். ஏன்னா அவங்க அப்பாவுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பரிதாபமா இருக்கு. அந்த குடும்பத்தோடைய வறுமையை அவங்க அப்பாவுடைய முகம் வந்து பிரதிபலிக்குது. இந்த 2 பசங்களும் அவங்க அப்பாவுடைய கஷ்டங்களையும், அவங்க அம்மா வந்து இது வரைக்கும் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா பார்த்தா தெரியுது. அவங்க அம்மா எல்லாம் வந்து எங்கேயுமே வெளியில வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு வறுமையில வாடுற குடும்பம். அவங்களை எல்லாத்தையும் காப்பாத்துவாங்க. இந்த ட்வின்ஸ் இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். 2 பேரும் வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் பைக்கை வாங்கிட்டு போய் கீழே விழுந்து
பைக் எல்லாம் அப்பளமா நொறுங்கி போச்சு. இவங்க கை காலும் முறிஞ்சு போச்சு. இந்த கை கால் உடைஞ்ச கை காலோட நீ எப்படி எக்ஸாம் எழுதுவ? நீ எப்படி டிகிரி பாஸ் பண்ணுவ? நீ எப்படி உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ கஞ்சி ஊத்துவ? உன் மேல எப்படி எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா, தன்னுடைய முழு உழைப்பையும், அவ்வளவு வறுமையையும், தன்னுடைய முழு உழைப்பையும், நான் சம்பாதிக்கிற குருவி சேர்க்கிற மாரி சேர்க்கிற பணத்தை எல்லாம் உனக்காக ஃபீஸ் கட்டி, உன்னை படிக்க வச்சு, உன்னை பெரிய ஆளாக்கி பார்க்கணும் அப்படின்னு அந்த அந்த தாய் தந்தையுடைய கனவ நீ ஒரு தற்குறி தருதல தாயடிய பார்க்க போயி கீழே விழுந்து கை காலை உடைச்சிட்டு வந்து நிக்கிறியே. இப்போ அந்த தாய்க்கும் தகப்பனுக்கான அந்த மனவலி இருக்குது பாத்தியா, அந்த மனவலிய இந்த விஜயால கொடுக்க முடியுமா? இல்ல. உன் மகனும் உங்களுடைய 2 மகன்கள் வந்து கை கால் முறிவு ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு குணமாய் வந்தாலும் வந்து அவங்களால சரியா வந்து வேலை செய்ய முடியாது. அவங்க கிட்டத்தட்ட இன்னும் ஓராண்டு பெட் ரெஸ்ட்ல தான் இருக்க போறாங்க. அவங்களால உங்களுக்கு உதவி என்ன செய்ய முடியுமோ, அத நான் செய்றேன் அப்படின்னு இந்த நாய் வந்து உங்க அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஒரு 10,00,000மோ, 15,00,000மோ ஏன் ஒரு 2,00,000 குடுப்பானா? குடுக்க மாட்டான். அவன் குடுக்க மாட்டான். அவன் அவன் பெத்த தனக்கு கருவான குழந்தைகள் 2 பேரு, அதுங்களுக்கே எதுவும் தரமாட்டேங்கிறான். இப்போ டைவர்ஸ் கேஸு விஜயுடைய மனைவி டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கான ஜீவனாம்சத்தை அவங்க கேட்கறாங்க. இந்த டைவர்ஸ்னாவே அது ஜீவனாம்சம் கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களுக்கும் அதுல உரிமைகள் இருக்கு. அவங்களுடைய சுகதுக்கங்களை கிட்டத்தட்ட 30 வருஷம் அவங்களுடைய குடும்பம் நடத்திருக்கிறாங்க. விஜயோடைய வளர்ச்சியில அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்கள வந்து கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைய சுமந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பொறுத்து போயிருக்கிறாங்க. இந்த ஆளு வந்து விஜய் வந்து சைக்கோத்தனமா நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அஃபிடவிட்ல சொல்லுது. கோர்ட்ல கொடுத்த கேஸ்ல எல்லாமே தெளிவா இருக்கு. அப்படி இவன் இவன் இன்னும் சைக்கோத்தனமா என்னென்னலாம் அந்த அம்மாவை சித்திரவதை பண்ணானோ எல்லாத்தையும் தாங்கி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால வந்து அதை பொறுத்துக்கவே முடியாத சுச்சுவேஷன்ல தான், இல்ல என்னால வந்து இதுக்கு மேல முடியாது. நான் வெளியே போறேன். எனக்கு என் குழந்தைங்களுக்கு என்ன சேரணுமோ அதை எனக்கு கொடுத்துருங்க. நாங்க தனியா வாழ்ந்துக்கிறோம். நீங்க போய் வந்து சினிமாக்காரி கூட கூத்தடிக்கிற, நீ கூத்தியா வச்சுட்டு தான் தெரியவ. கூத்தியாவிடையே குடித்தனமா கிடக்குறேன். இருந்துட்டு போ. என் பிள்ளைங்கள நான் வளர்த்துற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு உன் தாய் மனம் உடைஞ்சு, அதாவது விஜயோடைய மனைவி மனம் உடைஞ்சு வெளியே போறாங்க. இப்ப அவங்களுக்கான சேர வேண்டிய பங்கு கொடுக்கணுமா இல்லையா? நான் தரமாட்டேன். டேய் உனக்கு தாண்டா போறாங்க. உன் புள்ள தாண்டா அவன் அந்த ஜேசன் சஞ்சய் உன்னுடைய புள்ள தானே. சாசா வந்து உன்னுடைய பொண்ணு தானே. உன்னதானே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ உன்னதானே அப்பான்னு அவங்களும் சொல்லி எங்க அப்பா இது அங்க சின்ன குழந்தைங்கள்ல அப்பா ஹீரோ மாதிரி பார்த்த குழந்தைங்க அப்படி உன் குழந்தையும் உன்னை வந்து ஹீரோ மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. அப்ப அதுங்களுக்கு ஒரு குடுத்தீங்கன்னா எங்க போக போகுது? உன் மகனுக்கு போக போகுது அந்த சொத்து. குடுத்திருந்தா அவன் வளருவான்ல. நீ அதை கொடுக்கல. தர முடியாது. ஏன் கொடுக்க மாட்டான்னா, கூத்தியா கிட்ட கொண்டு போய் சொத்தை ஒப்படைக்கணும். இப்போ அந்த கேஸ் முடியறதுக்குள்ள இவனுடைய மொத்த சொத்தையும் கூத்தியா பேர்ல, அதாவது அவங்களுக்கு நீ வந்து எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடு, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு காமெடி, வடிவேலு காமெடி இருக்குல்ல அந்த மாதிரி இவன் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்துருவாராம் அவளுக்கு. அப்புறம் அவ வந்து மறுபடியும் கேஸ் முடிஞ்சு போயிட்டு அவன் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுப்பான்னு இந்த தற்கொலை நம்புது. சரி இது அவன் பிரச்சனை, அவன் சொத்து எவளுக்கு எழுதி வச்சா நம்மளுக்கு என்ன? ஊர் மேல போற நாய்க்கு நாம என்னத்துக்கு வக்காலத்து வாங்கணும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி விஜய்க்கு எவகிட்டயே போனா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த பொதுமக்கள் பாதிப்பு அப்படின்னு வரும்போது விஜயை நாம தாக்க வேண்டியது இருக்கு. தாக்க வேண்டியது மீன்ஸ் கருத்தியல் ரீதியா. கருத்தியல் அப்படின்னா இந்த தற்கூரிகளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் நம்ம இவங்களை வந்து தற்கூரி கூட்டம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த தற்கூரி கூட்டங்கள் தான் சொல்லுது தன் பொண்டாட்டியை விட, தன் பிள்ளையை விட, தன் அம்மா விட, அதுவும் ஒருத்தர் சொல்றான் 5,000 ரூபாய் வந்து முதல்வர் போட்டார். சரிங்களா? அதாவது அட்வான்ஸா போட்டாரு. அதுல வந்து பிஜேபியோட சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க அதுக்கு சொன்னாங்க. எனிவே எந்த காரணமா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த 5,000 எதுக்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த பணத்தை அந்த அம்மா வாங்கிருச்சு அப்படிங்கிறதுக்காகவே தன் பெற்ற தாயை அடிச்சு போட்டு வந்திருக்கிறேன்னு ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் பார்த்துருப்போம். இந்த விஜய்ங்கிற தற்குறி கூட்டத்தில் இருக்கிற தற்குறி பசங்க அதை செய்யறாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் சொல்றாங்க, பொம்பளை பிள்ளைங்க சொல்றாங்க, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு. இந்த தஞ்சாவூர் கூட்டத்துல வந்த ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்த ஒரு 2 வயசு பொன் குழந்தைய எடுத்துட்டு, நல்ல அழகான குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துட்டு
இந்த அம்மா சொல்றாங்க, என் பொண்ணை விட அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை அவ்வளவு அழகான குழந்தை, பெண் குழந்தை. அதை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, யாராவது விஜய ரசிகையா தன்னுடைய கணவர்கள், மனைவி இருந்தாங்கன்னா, கணவர்கள்மார்கள்லாம் வந்து இந்த ராத்திரில கொஞ்சம் உஷாரா இருக்குவாங்க. நான் அர்த்தராத்திரில எந்திரிச்சு இது போயிற போறாங்க. விஜய் விஜய்ன்னு அர்த்தராத்திரில எந்திரிச்சு விஜய் கிட்ட போயிருவாங்களோ! ஏன்னா, நாங்கலாம் அக்கா தங்கச்சிங்களா இருக்கிறோம். ஏன் நான் விஜய்க்கு பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு இந்த தற்கொலை கூட்டம் பேசுது. அக்கா, தங்கச்சின்னு வந்துட்டா, அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்கலாம் மாமன் பொண்ணுங்களா இருக்கிறோம். விஜய்க்கு பொண்டாட்டி ஆறோம்னு தெரிஞ்சுன்னா, அது வேற கணக்கு. அக்கா, தங்கச்சி எப்படி பொண்டாட்டி ஆகும்? என்ன முறை இது? எப்படி அப்ப கூட பொறந்தவங்ககிட்டயே நான் அப்புறம் நான் ஏன் கேட்க மாட்டேன். என் வாய ஏன் கிளறுறீங்க? அ அக்கா இத்தன தங்கச்சிங்க இருக்கிறோம் விஜய்க்கு. ஏன் நாங்க பொண்டாட்டியாவே இருந்துட்டு போறோம் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்ன பேசுறதுன்னே தெரியல. இவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஜனநாயகம் வேணும். நீங்க வந்து முறைப்படி அவங்கள வந்து கொஞ்சம் மரியாதையா நடத்தணும். அவங்கள வந்து அ விமர்சனங்கிற பேர்ல நீங்க வந்து அவங்கள வந்து துவம்சம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கண்ணியமாக வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆட்கள்ல சில பேரு சொல்லுவாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்கள நாம எப்படி அவங்கள கௌரவமா நடத்த முடியும்? குறைந்தபட்ச அறிவு அப்படின்னு நாம எத சொல்றோம்? எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கு. குறைந்தபட்ச அறிவுங்கிறது அந்த அந்த கட்சி நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இந்த தற்கூரி தறுதலைக்கே கூட ஓட்டு போடுங்க. யாருக்கு போடுறதா இருந்தாலும் தன் சமூகம், தன்னை சார்ந்த மக்கள், தன்னை சார்ந்த மக்கள் செய்யப்படுகிற துன்பங்களுக்கு இந்த அரசியல் கட்சி உதவுமா? இந்த அரசியல் கட்சியால் தன்னுடைய சமூகம் மென்மேலும் வளருமா? நம்ம படிச்சாலும் நம்ம வேலைக்கு போக முடியல. படிச்சாலும் மிக உயர்ந்த பணிகள்ல, அரசு பணிகள்ல நம்மளால போக முடியல. ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் ஆக முடியல. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்லாம் இன்ன வரைக்கும் ஜட்ஜ் அப்படிங்கிற அந்த கனவ இன்னும் காணாமயே இருக்குது. அந்த கனவ இன்னும் அந்த பதவிய இன்னும் ருசி பார்க்காமயே இருக்குது. பல சாதிகள் இருக்குது அந்த மாரி. அப்படி இருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க நாமளும் ஏன் அந்த அந்த பொசிஷனுக்கு நாம ஏன் போக முடியல? இதுக்கெல்லாம் இந்த தலைவன் உதவுவானா? நம்ம நம்மளுடைய அடுத்த கட்ட அ பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு கல்வி, எல்லோருக்குமான கல்வியா நாம இருக்கணும் அப்படின்னா, இந்த தலைவன் நம்மளுக்கு உதவுவானா? அப்படின்னு பார்த்து, பொருளாதார சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த தலைவன் நம்மளுக்கு போக்குவானான்னு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பழகியிருக்கோம். ஆனா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாருக்கு வேணா கொடுங்க. ஏங்க நீங்க பிஜேபி கூட போடுங்க. ஆனா, இந்த தற்கொலை நாய்களுக்கு போடாதீங்க. இவனால வந்து சமூக சீர்கேடு நடக்குது. இவனால வந்து வெறுமனே இந்த இந்த இளம்பட்ட இளைஞர்கள் வந்து படுகொலிக்கு தள்ளப்படுறாங்க. பல பேருடைய கிட்டத்தட்ட 52 பேருடைய வாழ்க்கைய ஏன் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிணத்திற்கும் பின்னால ஒரு 5 டூ 4 டூ 3 பேர் இருப்பாங்க. குடும்பம்னு. அப்போ அத்தன பேருடைய வாழ்க்கையும் சிதைச்ச ஒரு அரக்கன் விஜய். இவன அரசியல்ல இருக்கவே தகுதி இல்லாத நாய். இவன வந்து நீங்க புறக்கணிக்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மக்களுக்கும் ஏன் இந்த இளைஞர் சமுதாயத்துக்குமே கூட இந்த என்ன எங்க போறோம் அப்படின்னு தெரியாமயே வந்து குருவி பறக்கும்போது இந்த இந்த புதுசா பறக்கிற குருவிகள் தான் பறக்குமா. அந்த குருவிகளுக்கு வழி தெரியாது. பின்னாடி வர்ற குருவிகளுக்கு தான் வழி தெரியும். இந்த முன்னாடி போகிற அந்த குருவிகள் எல்லாம் தான் தான் பலசாலின்னு பறக்கும். ஆனா போய் 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 திரும்பி வரும். இந்த பாதி போகும். அதான் இல்ல அப்படின்னு இந்த பக்கம் திரும்பும். பெரிய குருவி இந்த பக்கம் திரும்ப மறுபடியும் இங்க இருந்து ஓடி வந்து மறுபடியும் முன்னாடி போகும். அப்படி இந்த குருவிகள், இந்த குருவினாவே தெரியும் அவங்களுக்கு. பூரா குருவிங்க தான், பூரா தற்குறிங்க தான். இதுங்க எல்லாம் முன்னாடி ஓடுது. ஓட்டமா ஓடுது. விஜய் விஜய்ன்னு ஓட்டமா ஓடுது. ஓடுறதெல்லாம் ஒரு நாளைக்கு முட்டுச்சந்தில இடிபட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும். அன்னைக்கு ஆதரவு அவங்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய வேலை நம்ம கையில இருக்கு. அப்போ அவங்க ஒரு நாள் திரும்பி நம்மகிட்ட வர வேண்டாம். ஜனநாயகத்துக்கு வருவாங்க. நேர்மை அப்படிங்கன்னா என்ன? நேர்மையின் பக்கம் நாம நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க திரும்பி ஒரு நாள் வருவாங்க. வரும்போது அவர்களுக்கான சப்போர்ட்டிவா இருக்க நாம வேணும்.
அதனால இவனை விஜய 2026 தேர்தல் தான் அவனுடைய வாழ்க்கையில கடைசி தேர்தலா இருக்கணும். அடிக்கிற அடி, உதைக்கிற உத, இனிமே அவன் ஜென்மத்துக்கும் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அந்த அளவுக்கான அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்ஸை நாம தரணும். இது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. இவன் போய் எல்லாத்தையும் போய் ஏமாத்திட்டு வர்ற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு எம்ஜிஆரை பார்த்து மயங்கி, ஜெயலலிதாவை பார்த்து மயங்கி ஓட்டு போட்ட தமிழர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி திரிஷாவை பார்த்து யாரும் மயங்க மாட்டாங்க அப்படின்னு நாம சொல்லிக்கத்தான் வேணும். ஏன்னா அது மயங்கறதுக்குன்னு ஒரு தற்கொலை தலைவன் ஒருத்தர் இருக்கான். அவன் வேணா திரிஷாவை பார்த்து மயங்கலாமே தவிர நாம என்னத்துக்கு திரிஷாவை பார்த்து மயங்கணும்? நம்மளுக்கு அவளுக்கு என்ன கிடக்கு? நம்ம குழந்தை குட்டிகள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம், இதை மட்டும்தான் நம்ம சிந்திப்போம். இதுக்காக தான் நம்ம அரசியல் பேசுவோம். நமக்கு அவங்க தேவை கிடையாது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.